பருவம் தவறிய மழை காரணமாக டெல்டா மாவட்டங்கள்ல அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அறுவடை செய்து வைத்திருந்த நெல் என ஒரு கடுமையான சேதத்தை விவசாயிகள் சந்தித்தார்கள். பல லட்சம் ஏக்கர்ல பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தது. ஆனால் அந்த பருவம் தவறிய மழை காரணமாக கடுமையான ஒரு சேதம் பாதிப்பு. இது தொடர்பாக மத்திய குழு தமிழகத்தில் வந்து ஆய்வு செய்தது. தமிழ்நாடு அரசும் கூட நிவாரணம் அறிவித்தது. மத்திய குழுவினுடைய ஆய்வு வந்தபோது மிக பிரதானமாக வைக்கப்பட்ட கோரிக்கை என்பது நெல்லினுடைய ஈரப்பதத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இன்றைக்கு இது தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடும் என்பது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்டா மாவட்டங்கள்ல இதை தாண்டி என்ன பிரதானமான கோரிக்கைகளை விவசாயிகள் மத்திய குழுவிடம் முன்வைத்தார்கள், இன்றைக்கு இந்த அறிவிப்பில் அது இடம்பெறுமா என்கிற தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜசேகர். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு சுமார் 10 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல சம்பா மற்றும் சாலடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தாங்க. தொடர்ந்து ஆரம்பம் முதலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில இந்த நெல் சாகுபடியில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளுக்கு இறுதி கட்டத்துல அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் மிக பெரிய அளவுல மகசூல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில விவசாயிகள் காத்திருந்தாங்க. இந்த நிலையில கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக தொடர்ந்து பெய்த அந்த கனமழையின் காரணமாக டெல்டா மாவட்டங்கள்ல பல லட்சம் ஏக்கர் நெல் பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில அது அனைத்தும் வயல்ல அந்த மழை நீர்ல சாய்ந்தது. இதால் விவசாயிகள் மிக பெரிய அளவுல வேதனை அடைந்திருந்தாங்க. இந்த நிலையில உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் தாங்கள் அதை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் இயந்திரங்கள் கொண்டு அறுவடை செய்ய முடியாத ஒரு நிலை உள்ளது. கையால் அறுவடை செய்து அதனை கொண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு எடுத்து சென்றால் அந்த நெல்லின் ஈரப்பதத்தை கணக்கு காண்பித்து அதை கொள்முதல் செய்ய மாட்டார்கள் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு நெல்லின் ஈரப்பதம் 17%இலிருந்து 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க வேண்டி கடிதமும் எழுதியிருந்தாங்க. அதனை அடுத்து கர்நாடக மாநிலத்திலிருந்து மத்திய குழுவினர் 3 பேர் கொண்ட குழுவினர் திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்கள்ல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல கடந்த 9ஆம் தேதி, 8ஆம் தேதி, 10ஆம் தேதி தொடர்ந்து ஆய்வு செய்திருந்தார்கள். இதில் பார்த்தீங்கன்னா 71 நெல் மாதிரிகளை எடுத்து சென்று அவர்கள் இந்திய உணவுக் கழகத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில இன்று நெல்லின் ஈரப்பதம் 17%இலிருந்து உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என உணவுத்துறை அதிகாரிகள் வட்டாரத்தின் சார்பில் ஒரு நம்பகத்தகுந்த அறிவிப்பு வெளியீடு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்ட விவசாயிகள் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்காங்க. என்ன காரணம் என்றால் இந்த ஆண்டு தொடர்ந்து பருவம் தவறிய மழை பெய்ததன் காரணமாக நெல்லின் ஈரப்பதம் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே விவசாய நிலத்தில் சாய்ந்த நெல்கள் மட்டுமல்லாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல்மணிகள் கூட மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்மணிகளை காய வைப்பதற்கு, உலர வைப்பதற்கு கூட எங்களுக்கு இடம் இல்லை. இதனால் தேசிய நெடுஞ்சாலைகளில் நாங்கள் காய வைத்து வருகிறோம். ஏற்கனவே தமிழக அரசு ஒரு ஹெக்டேருக்கு 33% பாதிக்கப்பட்டு இருந்தால் 20,000 ரூபாய் என அறிவித்திருக்கிறது. அது போதாது, உயர்த்தி வழங்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஏக்கருக்கே நாங்கள் 20,000க்கு மேல் செலவு செய்திருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு ஒரு ஹெக்டேருக்கு மட்டும் 20,000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே கணக்கீடு செய்யாமல் ஒரு ஹெக்டேருக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில அறுவடை செய்த நெல்லை எப்படியாவது நெல் கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் செய்ய வேண்டும். அதற்காக தான் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். தற்பொழுது அறுவடை செய்யக்கூடிய நெல்களோட ஈரப்பதத்தை பார்க்கும்போது 22%க்கு மேல் தான் இருக்கிறது. ஆகவே மத்திய குழுவினரிடம் வந்த பொழுது கூட விவசாயிகள் தங்களது நெல்மணிகளின் ஈரப்பதத்தை கணக்கில் எடுக்காமல் நெல்மணிகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கு அதிகாரிகள் தமிழ்ல நேரடியாக விவசாயிகள் நெல்மணிகளை எடுத்து காண்பித்தார்கள். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மட்டுமில்லாமல் அந்த விவசாய நிலத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட அந்த நெல்மணிகளையும் அவர்கள் ஆய்வு செய்தார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே தமிழக அரசும் மத்திய அரசும் எங்களின் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அதற்கான அறிவிப்பு என்பது இன்று வெளியிட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, நன்றி ராஜசேகர். விரிவான விவரங்களை பதிவு செய்தீர்கள். கிட்டத்தட்ட 71 மாதிரிகள் மத்திய குழுவினரால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. நெல்லினுடைய ஈரப்பதத்தை 17%இலிருந்து 22% உயர்த்தணும் அப்படின்ற கோரிக்கை, அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு இன்றைக்கு இது தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடும். அதன் மூலமாக விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இழப்பீடு என்பது கொஞ்சம் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிறைய இழப்பை சந்தித்திருக்கிறார்கள், அதனை சரிகட்ட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்.